எனக்கு நான் 50 வருஷமாக ராமாயணம் சொல்கிறேன், 15 வயசுலேருந்து. எனக்கு நேற்றுக்கு ரொம்ப உங்களுக்கு ராமாயணம் சொல்லிட்டு இன்னைக்கு சொல்கிறேங்கிற போது, இந்த 7 நாள் இங்கே உங்களுக்காக ராமாயணம் சொல்கிறேங்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆமாம், உண்மையை சொல்கிறேன். நிஜமாக நேற்றுக்கு நானும் எங்கள் ஆத்துக்காரியும் முருகனையும் சேவிக்கலை. இப்போ இன்னைக்கு இங்கே முடிச்சுட்டு சேவிக்கலாம்னு இருக்கோம். சந்தோஷமாக போனோம். நேற்றுக்கு அவர்கிட்ட கிருஷ்ணகிட்ட ராத்திரி அவர் சொன்னார், இங்கேருந்து ராத்திரி போக நேரமாயிடுத்து, எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் அப்படின்னார். நான் கருத்தால கேட்டேன், உங்களுக்கெல்லாம் சந்தோஷமா? அவள் எல்லாரும் திருப்தியாக இருக்கு சொன்னாளான்னு. எல்லாரும் ரொம்ப திருப்திப்பட்டா அப்படின்னா. பார்த்தீங்களா, இப்போ ராமாயணம் சொல்கிறதுனால எல்லாருக்கும் திருப்தி, இப்போ எல்லாருக்கும் சந்தோஷம். இப்போ நீங்கள் நேற்று கேசரி கொடுத்தா, இட்லி போட்டால் அதெல்லாம் அந்த 10 நிமிஷம்தான் சந்தோஷம். புரியுது? ராமாயணத்தினால நல்ல சந்தோஷம். நம்ம 2 மணி நேரம் கேட்கறது, ராத்திரி தூங்குற போதும் இதே நினைவாக இருக்கும், அதால எந்திருக்கிற போது இதே நினைவாக இருக்கும். எங்களுக்கு எப்போவுமே சாயந்தரம் எப்படா வரும், நல்லவாளோட சேர்ந்து எப்படா ராமாயணம் சொல்லுவோம், எனக்கு இதே தியானம்தான், வேற தியானமே கிடையாது. ஆமாம், அதனால்தான் உங்களுக்கும் சொல்கிறேன், எப்பவுமே ராமனையே நினை. அவர் தியாகபிரம்ம ஒரு கீர்த்தனையில் சொல்கிறார், ராமா நீ எங்கூட சேர மாட்டேயாங்கிறார். என்ன கேட்குறாரு பாருங்க. இப்போ நம்ம யாரையா பார்த்து சொல்லுவோம் இல்லையோ, நீ என்ன எங்கூட சேர்த்தியா டூவாங்கிறோம் இல்லையோ, அதை தான் தியாகபிரம்மன் சொல்கிறார், நீ எங்கூட சேர்த்தி தானேங்கிறார். சேதரா பகே மீரா ராமையா, ராமையா சேதரா பகே, எங்கூட நீ சேர மாட்டியா கேட்குறாரு. நம்ம அப்படி ராமனை கேட்கணும், நம்ம சதா ராமனையே நினைக்கணும். ஆமாம், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எப்பவும் ராமனையே நினைங்க. ஸ்மரணே சுகமோ தியாகபிரம்மம் ராமநாமே, ராமநாமத்தை ஸ்மரி, அதுதான் நமக்கு சுகம். நீங்கள் மற்றதெல்லாம் ஸ்மரிச்சோம்னா பாருங்க, இப்பயும் பாருங்க, தசரதன் ராமனுக்கு பட்டம்ங்கிற போது சௌக்கியமா இருக்கான், கைகை வரம் கேட்கிற போதான் கஷ்டம் வந்துருது. பார்த்தீங்களா, ராமனை ஸ்மரிக்கிற போது நமக்கு தொல்லையே இல்லை. ஆமாம், இப்போ ராமன் சொல்றார், நீ பிற பெண்களை சகோதரியா நினைக்கணும், நீ மற்ற பெண்களிடத்துல தப்பா நடந்துட்டேன்னா இந்த வால் நட்சத்திரம் மாதிரி உனக்கு கஷ்டம். இந்த வால் நட்சத்திரம்னு ஒன்று வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ராஜாக்களுக்கு கெடுதல். தூமகேது புவிக்கென தோன்றிய வாமமேகலை மங்கையரால் வரும் கேடு. அதனால நீ பிற பெண்களை நினைக்கப்படாது. சந்தோஷம், யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்காதே. சரி, பெரியோர்கள் சொன்னதை கேளு, இளைஞர்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடு. எல்லாம் வசிஷ்டர் சொல்றார் ராமனுக்கு. பாருங்க, ராமர் கேட்டுக்கிறார், யோ நான் தான் என் கடவுள் அப்படின்னு சொல்லலை. ராமர்கிட்ட கற்றுக்கணும். நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் எத்தனையோ இடத்துக்கு உபன்யாசத்துக்கு போகிறேன், ஒருத்தர் வருவார், இந்த இடம் எனக்கு புரியலை, அந்த இடம் புரியலைன்னு கேட்பா. சொல்லுவேன், நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படி சொல்லக்கூடாது. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் பிரியமாக இருக்கணும். சத்தியம் பதா, பிரியம் பதா, பிரியமாக கொடுக்கணும். புரியுறது? இப்போ இவர் வர்றார், எங்காத்துக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, வாங்க வாங்க காபி சாப்பிடுங்கோ இந்தாங்கோ அப்படின்னு கொடுக்கணும். பையன் என்ன இந்த பக்கம் சில பேர் இருக்காங்க, சரி சரி காப்பி குடி,
அப்படின்னா அப்புறம் அவன் குடிப்பான அவன். நம்ம பிரியம்பதா நீங்கள் கையில் பிஸ்கட்டை வச்சுக்கிண்டு இப்படி போகிற நாய்கிட்ட அப்படின்னு கூப்பிட்டு கொடுத்தா தான் சாப்பிடும். இப்படி போட்டேன்னு வச்சுக்கோ உருணும். ஆமாம், நீங்கள் நீங்கள் எந்த ஜீவனுமே வச்சுக்கோங்க பிரியமாக செய்யணும். ஆமாம், பிரியம் இல்லை அப்பிரியமாக இருந்தோம்னா அது வாழ்க்கையில் ருச்சி கொடுக்காது. அது இவனுக்கும் கஷ்டம், அடுத்தவனுக்கும் கஷ்டம். ஆமாம், ஒருத்தன் பிரியமே இல்லாமல் கொண்டு வந்து அல்வாவே கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா? நம்ம சாப்பிட மாட்டோம். அன்பா எதுவுமே வள்ளுவர் சொன்னார், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். இந்த உலகத்தை அன்புல தான் ஜெயிக்கலாம், அம்புல ஜெயிக்க முடியாது. அன்பு இருந்தா அவ்வளவு பேரையும் ஜெயிக்கலாம். நம்மளுக்கு எல்லாரும் உறவுக்காரா. நமக்கு எனக்கு எத்தனை பேர் வாட்ஸ்அப் பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டு மெசேஜ் தரா. இப்போ இவர் எல்லாமே யூடியூப் பார்த்துட்டு தானே கூப்பிட்ருக்கா. என்ன நம்மளை அன்பா ஒருத்தர் கூப்பிடுறா. இவர் என்ன கூப்பிட்ட போது ஒரு நாள் வாங்கோன்னார், புரட்டாசி மாதம். எனக்கு தேதி நான் எல்லாரும் கொடுத்துட்டேன், திருச்சி வரேன். இப்போது இந்த நேரத்தில் ஒரு வாரமே வச்சுக்கோங்க நான் வரேன்னு. ஒரு நாள் என்ன, ஒரு வாரம். அன்றைக்கே ஒருத்தன் பாடினான், ஒரு நாள் போதுமா அப்படின்னு பாடினான். புரிஞ்சதோ? ஒரு நாள் போதாதே, ஒரு வாரம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், நான் திருநெல்வேலியில் ஒரு வருஷம் ராமாயணம் சொன்னேன், மதுரையில் ஒரு வருஷம் சொன்னேன். தெரியுமோ? பூங்கத்தர் மெட்ராஸில் 6 மாதம் சொல்லுங்கிற. எதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ராமாயணத்தை பக்தாளுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். நல்லதை எப்போவுமே சொல்லணும், கெடுதலை நீக்கணும். இப்போ என்ன கேளுங்கோ, நாளைக்கு ராமனுக்கு பட்டம் அப்படின்னு முரசு ஒலிச்சான். கூட்டத்துக்கு கூனி வந்தான். நடந்தா தானே. இப்போ இத்தனை நேரம் சொல்லிட்டு இருக்க மாதிரி இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அது என்ன கூனிக்கு என்ன ராமன் மேலே இவ்வளவு கோபம்? இந்த கிருஷ்ணாவதாரத்தில் தான் பாலலீலையெல்லாம் அதிகம். ராமாவதாரத்தில் ஒன்றுமே கிடையாது. இது ஒன்று தான் பண்ணார். ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகுனன் 4 பேரும் தெருவில் போயின்னு இருக்கா. இந்த கூனி பாட்டி ரோட்டில் போனான். கைகையை வளர்த்தவ. கூனியோட முதுகு இப்படி கோணலாக இருக்கும், புரியுதோ? அவளை இந்த சினிமாவில் ஏதோ ஆம்படையான இழந்த பொம்மநாட்டி மாதிரி காமிச்சுட்டான். அப்படி இல்லை, அவளுக்கு கல்யாணம் ஆச்சானே தெரியாது. கூனி கொண்டை போட்டு பூ வச்சுருந்தா. நீங்கள் ரொம்ப வயசானவளுக்கு தான் தெரியும். அந்த நாளில் இந்த ஸ்கூல் டீச்சர், காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிற பொம்பளை எல்லாம் கொண்டை போட்டு பூ வச்சுன்னு போவா. தெரியுமோ? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சில பேர் பார்த்தீங்கன்னா கொண்டையை போட்டு இப்படி பூ போட்டான்னு வச்சுக்கோங்க, பூ சந்தையே அவள் தலையில் தான் இருக்கும். அப்போல்லாம் நீ பார்த்துருக்க மாட்டேன், பார்த்துருக்கேன். கொண்டை போட்டு பூ வச்சுப்பா, இப்படி வச்சுப்பா, இப்படி வச்சுன்னு போனா. அப்போ இந்த ராமனோட பரதன்லாம் போனான்னு இல்லையோ, அதில் எவன் கேட்டான்னு தெரில ராமர்கிட்ட. ஆனால் இந்த கூனி பாட்டியோட முதுகு எது கொண்டை எது தெரியலைன்னு. அவர் பார்த்துருவோம் ஒரு கைன்னு மண்ணுருட்டையை வச்சு அடித்தார். நல்ல பானம் போட்டிருந்தாருன்னா அப்போவே மண்டை செதறி போயிருக்கும். இந்த மண்ணுருண்டை வச்சு இதை ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரெங்கநாதனை பார்த்து பாடுறார். ரெங்கநாதா, நீ அன்றைக்கி கூனி முதுகில் மண்ணுருண்டை வச்சு அடித்தவன் தானே, இப்போ திருட்டு தூக்கம் தூங்குறேன்னர். கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனிகூன் உண்டை கொண்ட அரங்க ஓட்டி உள் மகிழ்ந்த நாதனூர். ஒரு மண்ணுருண்டையை வச்சு அடித்தாராம். அது அந்த கூனியோட கொண்டையை தூக்கின்னு போயிடுத்து. அதுதான் அவளுக்கு கோபம். இப்போ இதுக்கெல்லாம் கோவிச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம நாட்டில் வாழவே முடியாது. இப்போ நம்ம எல்லாருமே சின்ன வயசில் ஓடுவோம், ஆடுவோம், மாமரத்தில் கல்லை போடுவோம், கொய்யா மரத்தில் போடுவோம், பந்து அடிப்போம்,
ஒருத்தர் மேலே படும், அவன் பந்து அடித்து விளையாடுறப்ப கலெக்டர் ஆகிடுவான். இதுக்காக நீ அன்று பந்தை அடித்து கலெக்டர் ஆகலாமா அப்படின்னு கேட்க முடியுமா? புரியுறதோ இதெல்லாம்? அது கூனிக்கு வன்மம். அவ கைகை வளர்த்தவ பரதனை தான் பிடிக்கும். நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சின்னு கேள், கைகை வரங்கட்டா கைகை பொல்லாதவன் அதான் நினச்சின்னு கேள். இந்த ராமாயணத்துலேயே ரொம்ப பொல்லாதவ யார் தெரியுமா உங்களுக்கு? இந்த கௌசல்யா தான். தெரிஞ்சுக்கோ. ஏன்னு, ராமனுக்கு பட்டம்னு ஒன்று அவளுக்கு வயிறு எரிஞ்சதான். ஏன்னா தசரதனுக்கு கிரீடம் போயிடுமேன்னு வருத்தப்பட்டாலும். இப்போ தசரதனுக்கு கிரீடம் போனால் இவளுக்கு ராணி போஸ்ட் போயிடுமே, அப்போ நாட்டு பொண்கை தானே வாங்கும். இந்த ரொம்ப இடங்களில் நான் தான் இப்போ சொன்னேன் ஆரம்பத்தில், பிள்ளைக்கு கல்யாணம்னு வேண்டிக்கிற நாட்டு பொண்ணை பிடிக்கல. அது எப்படி? இப்பவும் இருக்கா, கல்யாணமே ஆலேன்னு நினைக்கிறா, நாட்டு பொண்ணு வந்தவுடனே விரோதமாக நினைக்கிறா. இதில் வேடிக்கை என்னென்னு, இவளும் நாட்டு பொண்ணாக தானே இருந்தா முதல்ல, அதை உணர மாட்டேங்கிற. எங்கள் அம்மா அந்த காலத்துலேயே நியாயம் பேசினான். கல்யாணம் ஆகி வந்தவுடனே எங்கள் பாட்டி சாப்பாடு போட லேட்டாக்கினாலாம். எங்கள் அம்மா சொன்னாலாம், நீ 45 வருஷத்துக்கு முன்னால் இந்த அதுக்கு வந்த நாட்டு பொண்ணு, நான் இப்போ 4 மாதத்துக்கு முன்னால் வந்த நாட்டு பொண்ணு, இதில் யார் மாமியார்னு கேட்டாலாம் எங்கள் அம்மா. நீ சீனியர் நாட்டு பொண்ணு, நான் ஜூனியர் நாட்டு பொண்ணுன்னாலும். புரிஞ்சதோ? அப்போ நீங்கள் எங்கே பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும். நம்மாத்து பையனை எப்போ அவள் கல்யாணம் பண்ணிட்டாலோ அவன் நம்மாத்து பொண். நம் நாட்டு பெண்ணா என்ன அர்த்தம்? அவன் நம்மாத்து பெண். அப்போ அவன் நம்மாத்து பெண்கிற போது அவளுக்கு அந்த சம உரிமை வந்துடுறதோ இல்லையோ. இதில் வேடிக்கை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த பையனுக்கு குழந்தை பிறகுறது பிள்ளை, உரிமை பூரா இருக்கு வாரிசுங்கிற. இப்போ அந்த குழந்தை பிறந்தது, குழந்தைக்கு என்ன தெரியும்? அது படித்ததா சம்பாதிச்சதா இல்லையே. நம்ம வச்சிருக்கிற வீடு காரு சொத்து எல்லாம் அந்த குழந்தைக்கு பங்கு உண்டே. 15 வயசு ஆகிடுச்சுன்னா அவன் கையெழுத்து போட்டானோ. புரியுது? 18 உண்டா இல்லையா? அப்போ நீ இப்போ இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே, நம்மளுதுன்னு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம எதை நம்மளுதுன்னு சொல்கிறோமோ நாளைக்கு அது இன்னொருத்தனோடது இல்லையா? இப்போ நேற்றுக்கே சொன்னேன், என் பொண்ணுன்னு வளர்க்குறோம், தாலியை கட்டினவுடனே என் பொண்டாட்டின்னு கூட்டின்னு போகிறோம். பொண்ணை பெற்றோம்னா மாப்பிள்ளை கூட்டின்னு போயிடுவான், பையனை பெற்றோம்னா நாட்டு பொண்ணு ஓட்டின்னு போயிடுவான். புரிஞ்சதா உனக்கு? நீங்கள் நமக்கு சொந்தமா? நமக்கு எது சொந்தம்? நமக்கு இன்னைக்கு எது சொந்தமோ நாளைக்கு இன்னொருத்தருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. முதல்ல நான் டிவியில், விஜய் டிவியில் ராமாயணம் சொன்னேன். முதல்ல எல்லாரும் எங்கள் இடத்துல டிவிக்கு நேராக உட்காந்து கேட்குறான். எங்கள் அம்மா இருக்கா, என் ஆத்துக்காரி, நான், எங்கள் அண்ணா, மன்னி, தம்பி ஒய்ஃபு எல்லாரும், அண்ணா குழந்தை எல்லாரும் உட்காந்துருக்கோம். என் பொண்ணு போய் எங்கள் அம்மா மடியில் உட்காண்டா. எங்கள் அம்மா சும்மா இருக்கப்படாதோ, இந்த பற்றியா என் பிள்ளை என்னம்மா கதை சொல்கிறான்னா. என் பொண்ணுக்கு கோபம். உடனே என்கிட்ட ஓடி வந்தேன். என்னடி கோபம் அப்படின்னு. என்ன இந்த பாட்டி என் பிள்ளைங்கிற? முதல்ல நீ எனக்கு தான் அப்பா, அப்புறம்தான் பாட்டிக்கு பையன். பாஸ்தா வந்தான்னு நீங்கள் அவளை போய் இல்லே லொல்லேன்னா அழும் குழந்தை. பார்த்தியா உரிமை எப்படி படுத்துப்பார். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு இன்னைக்கு எது உரிமைன்னு சொல்கிறோமோ அது இன்னொருத்தருக்கு ஒரு நாள் உரிமை. இப்போ கல்யாண ராமா இருக்கேன், நான் ராமாயணம் சொல்கிறேன், நான் எல்லாருக்கும் சொந்தம் சொல்லு.
எல்லாருக்கும் சொந்தம், எல்லா ஊர்லேயும் இருக்கிற பக்த கோடிகளுக்கு உண்டா இல்லையா? இப்போ நீங்கள் பார்க்குறவங்க என்னை பார்த்த உடனே எல்லோரும் என்ன சொல்கிறா, உடம்பை பார்த்துக்கோங்க, ஆப்ரேஷன் ஆகிருக்கு, டயத்துக்கு மாத்திரை சாப்பிடுங்க சொல்கிறாள் இல்லையோ? எதுக்கு சொல்கிறா? பிரியத்தில் சொல்கிறா. இப்போ நமக்கு ஒருத்தட்ட பிரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கெடுதல் நினைக்கப்படாது, அங்கே தான் நீங்கள் எல்லாரும் நினைக்கணும். நம்ம ஒருத்தட்ட பிரியம் இல்லை, நமக்கு ஒருத்தர் பிரியமாக இல்லைன்னா ஒதுங்கணும். அதில் புரிஞ்சுக்கோங்க, ஒதுங்க கற்றுக்கோங்க. ஆமாம், நம்மளால் ஒருத்தருக்கு கஷ்டமா ஒதுங்கிடும். க்ஷேமம் குரு கோபாலா, நீ க்ஷேமமாக இருப்பா, நான் கோபாலன் நினச்சின்னு இருக்கேன்னு சொல்லிடும். இப்போ நீங்கள் ராமாயணத்தில் அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது கூனி கேட்டா நன்னா கேளுங்க, கைகை நன்னா தூங்கிட்டு இருக்க. உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், தயவு பண்ணி தூங்குற போது இந்த இந்த செல்ஃபோன் சனியனை ஓரமாக வைங்க. ஆமாம், படப்படன்னு எந்திரித்து போயெல்லாம் ஃபோன் பேசாதேங்க. நீங்கள் எப்படி எந்திரிப்பேள், ஜலம் சிந்தியிருக்கும், வழிக்கு விழுந்துட்டேன்னா கஷ்டம். மணி அடிக்கட்டும், உங்கள் பிள்ளையோ பொண்ணோ யாரோ கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்க, நான் மெதுவாக தான் எடுப்பேன் பேசுவேன்னு சொல்லுங்க. ஆமாம், படப்படன்லாம் எந்திரிந்து போகாதேங்க, போனால் நமக்கு தான் கஷ்டம். ஆமாம், உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். அதில் இன்னொன்று, இந்த ஆம்பளைகளுக்கெல்லாம் சொல்கிறேன், ஒரு ஊர்லேயும் சொல்லின்னு இருக்கு, நீங்கள் கேட்டுக்கோ. இந்த ஃபோனை இந்த பையில் வைக்கவே கூடாது. ஆமாம், ஏன்னா இந்த பேட்ரி தாங்காது ஹார்ட்டுக்கு. நீங்கள் பாருங்க, இப்போது இதுவே கிராமந்தான், இப்போ பாருங்கள் சிட்டுக்குருவி தவிட்டுக்குருவி எல்லாம் காணும். ஏன்னா இந்த டவர் வச்சதில் எல்லாமே செத்து போச்சு. காக்காயே இல்லை தெரியுமோ? முந்தியெல்லாம் காக்கா எவ்வளோ இருக்கும். நான் 5 மணிக்கு வரேனே, இந்த பக்கம் காக்காயே காணும். இப்போ ரொம்ப கஷ்டம் என்னென்னா, சாஸ்திரிகளுக்கு தான் தவசம் பண்ணி போய் பிண்டத்தை வச்சா காக்காயை காணும். நம்மாத்து மாமி அழறா, காக்கா வரலையேன்னு. இனிமேல் சாஸ்திரிகள்லாம் தேவசத்துக்கு போகிற போது காக்காயை பிடிச்சின்னு போகணும். கரெக்டா? நீ போகிற இல்லையோ, இனிமேல் காக்கா எடுத்துன்னு போ. ஆமாம், இல்லைன்னா கஷ்டம். இதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம ஒரு டவர் போட்டு எல்லாரையும் கொண்டுட்டோம். இப்போ எனக்கு மதுரையில் ஒரு பையன் உபன்யாசத்துக்கு வந்தான், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அவனை ஆஸ்பத்திரியில் கூட்டின்னு போய் காமிச்சான். டாக்டர் பார்த்தார், ஒன்றுமே இல்லை. அவர் இந்த பையில் என்ன வச்சுருக்கேன்னார், ஃபோன்னா அதை எடுத்து கீழே வையினார். இப்படி வச்சான். அப்புறம் ஹார்ட்டு கரெக்டாக இருக்கு. இந்த பேட்ரி தாங்காது, தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஹிருதயம் மென்மையானது. இங்கே போய் ஃபோனை வச்சுக்கப்படாது. இதை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, போச்சு, கஷ்டம். இந்த பேட்ரி தாங்காது. அதனால தான் இதை தனியாக வச்சுக்கணும். நான் அதுக்கு தான் எப்போவுமே பையில் போட்டுருவேன். இதுக்குன்னே ஒரு பை வச்சுப்பேன். வீட்டில் இருக்கிறப்போ இப்படி ஓரமாக வைப்பேன். அப்போ கிட்டக்க போய் அப்புறம் தான் எடுப்பேன். கையிலே வச்சுக்காதேங்கிறான் டாக்டர். இது வச்சுட்டா என்ன ஆகும், கெடுதல். அது தவிர இன்னொன்று, நீங்கள் நம்ம தூங்குற போது என்ன தூங்குவோம், நம்பாந்தான் பாத்ரூம் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எந்திரித்து கரெக்டாக போவோம். சில சமயம் என்ன பண்ணுவோம், வாசலில் ஒருத்தர் பெல் அடிக்கிறான்னா வாசலுக்கு போகாமல் பாத்ரூமுக்கு போயிடுவோம். ஏன்னா தூங்கிட்டு இருக்கோமே. நல்லா தூங்குற போது நமக்கு ராத்திரியாக பாத்ரூம் இப்படி இருக்கும், இந்த பக்கம் போயிடுவோம். அப்புறம்தான் அதுக்காக தான் இந்த 0 வாட் பல்பெல்லாம் போட்டு வச்சுக்கிறோம். ஏன்னா அசந்து தூங்குற போது தெரியாது எனக்கு. நீங்கள் நல்லா தூங்கிட்டேன் மத்தியானம். என் ஆத்துக்காரியே பக்கத்தாத்துக்கு போயிருக்கா, அங்கேருந்து கூப்பிட்றா, என்ன கூப்பிட்டதே தெரியல, ஃபோன் மணி அடிச்சிருக்கு, அவளே வந்துட்டா.
அவன் வந்தவுடனே எந்திருந்தேன். நல்லா தூங்கிட்டேடா, நான் ஃபோன் பண்ணேனே. அப்படியா அப்படிங்கிற. இப்போ நீங்கள் இப்போ பாருங்க, ஃபோன் வந்ததே தெரியாமல் தூங்குற. இந்த மாதிரி கைகை தூங்கின்னு இருக்க. கூனி வரா. எங்கள் கம்பன் நேர்மா சொல்கிறான் கேளுங்க. கைகைய பௌர்ணமி நிலாவுக்கு ஒப்பிட்டான். புரிஞ்சதோ? கூனி எதுக்கு ஒப்பிட்டான் தெரியுமோ? கேது கிரகத்துக்கு. இந்த கேது வந்து சந்திரனை பிடிக்கிறது, பூர்ண சந்திரனை. அதுக்கு பேர் கிரகணம். தெரியுமோ? மொத்தம் 3 கிரகணம். தெரியுமா உங்களுக்கு? மொத்தம் எத்தனை கிரகணம் வாத்தியார் தெரியுமா? 3. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அப்புறம் இன்னொன்று பாணி கிரகணம். இந்த முதல்ல சொன்னது 2 பிடிச்சா விட்டுடும். இது விடாது. இது விடப்படாதுன்னு தானே கல்யாணம் பண்ணிக்கிறோம். புரியுறதோ? பாணி கிரகணம். இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பிடிச்சா, இப்போ சந்திர கிரகணம் பிடிச்சா மாதிரி வராளாம் கூனி. கேத்து கிரகம் மாதிரி வராளாம். அவ்வளோ கோபமா. ஏ கைகை ஆபத்து ஆபத்து சொன்னேன் பார்த்தேளா? நல்ல தூங்குற போது நமக்கு யாராவது இப்படி வந்து சொன்னான்னு வச்சுக்கோங்க, அதறிட்டு வந்திருப்போம். என்ன அப்படி? அதனால தான் எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க, நீங்கள் தூங்குற வாழ்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்லணும்னா மெதுவாக தட்டி எழுப்பி ஆசுவாசப்படுத்திக்கோ, கண்ணை தொடச்சிக்கோ, ஒரு சமாச்சாரம் சொல்லணும்னு சொல்லணும். நீங்கள் படப்படன்னு எழுப்பினு வச்சுக்கோங்க, அவளுக்கு உடம்புக்கே வந்துடும். ஆமாம், ஜுரம் வந்துடும், சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஆமாம், எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க, படப்படான்னு பேசப்படாது ஒருத்தர்கிட்ட. என்ன அவன் ஏதோ ஒரு ஜோலியில் இருப்பா. நானே இப்போ வெளியூரில் இருக்கிறப்போ ஆத்திக்காரியை கூப்பிட்டேன்னா ஃபோன் பேசலாமாம்பேன். ஏன்னா அவன் சமைச்சுன்னு இருப்பா, நம்மளோட பேசிவிட்டு உப்பை தூக்கி போட்டான்னு வச்சுக்கோங்க, கஷ்டம். இல்லை பேசலாமா, ஆத்துக்காரின்னு இல்லை, யார்கிட்டையுமே 5 நிமிஷம் பேசலாமான்னு கேட்கணும். இப்போ இந்த காலத்தில் ஒரு சௌரியம், முதலே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்துடலாம், பேசலாமா அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவள் திருப்பி பேசலாம்னு போடுவா, இல்லை அவளே கூப்பிட்டுருவா. எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க, படப்படன்னு பேசக்கூடாது, தூங்குறவாளுக்கு தொல்லை தரக்கூடாது. ஆமாம், இதெல்லாம் சயின்டிஃபிக்காகவே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த நம்மளோட நாடி நரம்பெல்லாம் அமைதியாயிடும். புரிஞ்சதோ உங்களுக்கு? எல்லா பார்ட்ஸும் சைலண்ட்டாக இருக்கு, ஹார்ட் மட்டும்தான் ஓடின்னு இருக்கு. ஈவன் நமக்கு அப்போ நல்லா தூங்குற போது ராத்திரி பாருங்கோ, என்ன வெளியில் நடக்கிறதுன்னே தெரியாது. அதை விட என்னன்னா, நாம் மறந்து தூங்குறோம், நம்மளை மெய் மறந்து தூங்குறோம். மெய்யின்னா இந்த உடம்பு, அந்த ஆத்மா மறந்து தூங்குறோம். திடீர்னு ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோங்க, ராத்திரி 11 மணிக்கு ஒருத்தர்லேருந்து நல்லா தூங்குற போது நமக்கே ஒரு பயம் வரும். இவன் ஏன் கூப்பிடுறா இப்போ, பாவம் என்ன கஷ்டமோ. நம்மளை அறியாமல் என்ன பண்ணுவோம், அவனுக்கு அம்மா இருப்பா அப்பா இருப்பா, அவளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையே, இயற்கையாக தானே கேட்போம். நீங்கள் அதனால தான் எப்போவுமே ஒன்று வச்சுக்கணும், இந்த அன்டயத்தில் கூப்பிடுற போது அவளை ஒருவேளை எடுக்கலைன்னா விட்டுறணும், மெசேஜ் கொடுக்கணும். புரியுதோ? அவள் எப்படியும் 12-1 மணிக்கு பாத்ரூம் போகிறதுக்கு எந்திருப்பா. ஆமாம், இப்போ ராத்திரிலாம் 1 மணிக்கு எந்திருப்பேன். அப்போ ஏதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கான்னு பார்ப்பேன். இந்த அமெரிக்காக்காரெல்லாம் அப்போ தான் போடுவாள்.
மெசேஜ் வந்திருக்கான்னு பார்த்துட்டு ஓ சரி அப்படின்னு நானும் திருப்பி மெசேஜ் தருவேன். ஏன்னா அவளுக்கு பகல் தானே. நீங்கள் அதனால தான் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதனால தான் ராத்திரி தூக்கம் முழிக்கிறது ரொம்ப கஷ்டம். நர்ஸு வேலை, அப்புறமா ஒருத்தருக்கு ஜுரம்னு வச்சுக்கோங்க, உடம்பு முடியல, ராத்திரி பார்த்து அவளை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எனக்கு சர்ஜரி ஆன போது என் ஆத்துக்காரி என் பக்கத்துலேயே படுத்துட்டு என்ன வேணும்னு கேட்டு செஞ்சா. ராத்திரி 1 மணிக்கு எந்திருப்பேன், பசிக்கிறதா, உங்களுக்கு என்ன வேணும், பழம் எடுத்து வச்சிருக்கேன், நறுக்கி தரட்டுமா. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமோ. ஒருத்தருக்கு உடம்புக்கு வந்தால் எல்லாருக்கும் கஷ்டம். ஆஸ்பத்திரி இருந்தபோது நர்ஸு பார்த்துட்டா, நீங்கள் ஒன்று வச்சுக்கணும், படப்படன்னு பேசப்படாது. இந்த கூனி உள்ள வரும்போதே கைகை நின்ன தூங்கின்னு இருக்கா, ஆபத்து ஆபத்து சொல்லலாமா. கைகை நின்ன தூங்குறா, அப்படி எந்திருந்தா, என்னடி ஆபத்து, கௌசலை வாழ்ந்தாள் பார், உனக்கு தான் கஷ்டம். உடனே கைகை கேட்டா, நாங்க 2 பேரும் ஒத்தனை தானடி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம், அப்படி என்னடி அவளுக்கு வாழ்வு, எனக்கு என்ன தாழ்வு. இந்த கதையெல்லாம் நேத்தோட சரி, இப்ப நடக்கிற கதை தெரியுமா உனக்கு? என்ன கதை? ஏ அப்பா நீ உட்காந்துக்கோ, இன்னைக்கு முக்கியமான கட்டம். இவ நீ அங்க நின்ன எல்லாரும் உன்னை வேடிக்கை பார்ப்பா. இப்படி வந்துடும், இடைஞ்சலே பண்ணக்கூடாது. இப்போ தானே சொல்லிட்டு இருக்கேன் இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு. இங்கே பாருங்க, யார் வந்தாலும் வரட்டும், நீங்களாம் எந்திரத்தெல்லாம் வாங்கலாம் சொல்லக்கூடாது. என்ன பாருங்க, முக்கியமான கட்டம். அப்போ கைகை சொல்றா, கூனி சொல்றா, உலகமே பாராட்டுறது ராமன் தாடகையை வதம் பண்ணது, உலகமே பாராட்டுறது சிவதனுச வளைச்சத. இவ திட்டுறா. நமக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா எவ்வளவு பெரிய சாகசம் பண்ணாலும் திட்டுவோம். இந்த ஆம்பளையெல்லாம் சிரிக்கிறாப்புல ஒரு பொம்பளைய வதம் பண்ணானே, இந்த உளுத்து போன வில்ல எடுத்து ஒடிச்சானே, அந்த ராமனுக்கு பட்டம். பார்த்தல, ஆடவர் நகையுற ஆண்மை மாசுர தாடகை எனும் பெயர் தையலால் பட கோடிய வரிசிலை கோமகன் முடிசூடுவன். இந்த உளுத்து போன வில்லு எடுத்து ஒடிச்சானு, சிவதனுசை வளைக்கிறது கஷ்டம்னு நேற்றுக்கு பார்த்தோம். அதை வளைச்சதை இவன் சொல்றா, உளுத்து போன வில்லு எடுத்து ஒடிச்சானு. உடனே கைகை என்ன பண்ணா, கழுத்துல போட்டு இந்த முத்து மாலையை எடுத்தா. நல்ல செய்தி சொல்லியிருக்க, இந்த பிடி இந்த முத்து மாலையை தூக்கி போட்டா. நான் என்ன சொல்றேன், அப்பதான் இங்க ஒரு கருத்து கேட்கணும். வசிஷ்டர் சொன்னார், ராமனுக்கு பட்டம்னா படிச்சவாளும் விரும்புறா, படிக்காதவாளும் விரும்புறான்னா. இப்ப கூனி விரும்பலையே. கூனி என்ன சொல்றது, படிச்சவள்ளையும் கேட்க முடியல, படிக்கலன்னு தள்ள முடியல. அருணாச்சல கவி தான் சொன்னார், பாமரமே உனக்கு என்னடி பேச்சே, பழம் நழுவி பாலில் விழுந்தார் போலாச்சே, ராமனுக்கு மன்னன் மூடி தரித்தாலே நன்மையுண்டோரு காலே, ரகுராமன் ராமனுக்கு மன்னன் மூடி பரசுராம கர்வம் தீர்த்த வண்டி. பரசுராமனை ஜெயிச்ச வண்டி, நம்ம எல்லாம் காத்த வண்டி, பட்டம் கட்ட ஏற்ற வண்டி, அவன் 4 பேரில் மூத்த வண்டி, என் கண்மணி ராமனுக்கு மன்னன் மூடி தரித்தாலே. கைகை கேக்கைய நாட்டை சேர்ந்தவ, என்ன தெரிஞ்சுக்கோங்க. கேக்கயம்னா மயில் அர்த்தம். இந்த மயில் கத்துறதே, இந்த மயில் இருக்கு பாருங்க, சாயந்தரம் மேகம் வந்த உடனே
அப்பா மயில் அப்பா அம்மா மயில் உட்காந்துப்பா. மூத்த பையன் அடுத்த பையன்னு வரிசையா நிற்பான். இந்த மூத்த பையன் தான் முதல்ல தோகையை விரிச்சு ஆடணும். ஒரு மயில் கூட மூத்த பையனுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கும். தர்மசாஸ்திரம் அதுதான். இப்போ நம்ம அதில் 4 பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, இல்லை 2 பையன் இருக்கான்னா மூத்த பையன் தான் எதுவும் பண்ணணும். இப்போ அப்பா அம்மா செத்து போனால் அவன் தான் பண்ணணும். மற்ற பையன்லாம் பக்கத்தில் சும்மா நிற்க வேண்டியதுதான், கம்பார்ட்மெண்ட் மாதிரி. மூத்த பையன்தான் இன்ஜின். புரிஞ்சதா உனக்கு? ஆமாம், சாஸ்திரம் வச்சிருக்கா. ஒரே பையன்னா பிரச்சனை இல்லை, விட்டுருக்கோம். 2-3 பையன் இருந்தான்னா மூத்தவனுக்கு தான் முக்கியத்துவம், மற்றவெல்லாம் நிற்க வேண்டியதான். ஆமாம், நாங்கள் 4 பேர் பிரதேஷ். எங்க பெரியண்ணா மூத்தவன் கோச்சின்னு போவான். எங்கள் அப்பா எங்களை கூப்பிடுவான், அவனை போய் கூட்டின்னுவான். ஏன்பா அவனும் கோச்சின்னு போகிறான், போயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான், எதுக்கு கூப்பிடணும்னு எங்கள் அப்பாட்ட. நீங்கள்லாம் பிரயோஜனம் இல்லை எனக்கு, அவன்தான் மூத்தவன். என் பிராணன் போனால் நாளைக்கு அவன்தான் கர்மா பண்ணணும், போய் கூட்டினுவான் அப்படியே சொல்லுவார். ஆமாம், தெரிஞ்சுக்கோங்க. மயில் கூட மூத்த பையனுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கறது. கைகை கேட்கிறா, நம்ம அந்த கேக்கைய நாட்டை சேர்ந்தவா, மயில் இருக்கிற இடத்தை சேர்ந்தவா, நம்ம மூத்தவனை கொண்டாட வேண்டாமான்னு கேட்கிறான். அதுக்கு கூனி பதில் சொல்றா, மூத்தவனுக்கு பட்டம்னா தசரதன் இருக்கிற போது ராமன் எப்படி மூத்தவன்? கொண்டி கட்சி பேசுற. இன்னொரு வியாக்கியானம் சொல்றா கூனி, நீ அரசனுக்கு மகளாக பிறந்து அரசனுக்கு மனைவியான நீ அரசனுக்கு அம்மா ஆக வேண்டாமா? எப்படி கிளப்பி விடுறா பாருங்க. அரசரில் பிறந்து அரசரில் புகுந்து அரசரில் வளர்ந்து பேரரசியான நீ உருதுயர் கடலில் வீழுகின்றார். ராஜாவுக்கு அம்மா வேண்டாமா? இதனால தான் ஆம்படையா இல்லாத போதும் இன்னொரு பொம்பளைய உள்ள விடப்படாது. இந்த மாதிரி எத்தையா கிளப்பி விட்டுருவா. புரிஞ்சதோ உங்களுக்கு? ஆமா, அவ கூனி அவ திரும்பவும் சொல்ற. அவ என்ன சொல்றா, நாளைக்கு பிச்சைக்காரன் வந்தான்னா நீ போய் கௌசல்யிட்ட பிச்சை கேட்கணும். இதை வேடிக்கை கம்பன் என்ன சொன்னான்னா, தசரத ஆட்சியில பிச்சைக்காரனே இல்லைன்னா. அவ என்ன சொல்றா, ராம ஆட்சியில பிச்சைக்காரன் வந்தாலும் வருவனும். நமக்கு ஒருத்தரை பிடிக்கலைன்னா என்ன வேணாலும் சொல்லுவோம். பிச்சைக்காரன் வந்தால் வந்துட்டு போகிறான், அதுக்கு ஏதாவது சாப்பாடு போட ஏற்பாடு பண்ணிட்டு போகிறான். இது ஒரு சமாச்சாரமா? இப்போ எனக்கு தெரியும், மிந்தி மாதிரிலாம் பிச்சைக்காரன் வருதே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? மிந்தியெல்லாம் ராத்திரி 8 மணியானா பிச்சைக்காரன் வருவான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், இப்பெல்லாம் வருது இல்லை. ஏன் வருது இல்லை? நாடு முன்னேறிடுதா? பின்னே ராத்திரி பிச்சைக்காரன் இப்போ வரானோ? ஏன் வரல தெரியல. பிச்சைக்காரனுக்கு போடுறதெல்லாம் ஆம்பளை எனக்கு போட்டுருக்கா, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. புரிஞ்சதா உங்களுக்கு? அதுதான் பிச்சைக்காரன் இல்லை. அவன் கருத்தால பேங்குக்கு வேலைக்கு போகணும். இங்கேருந்து 6 மணிக்கே கிளம்புறான், வயலூர்லேருந்து பெரம்பலூர் போகணும். 7 மணி கிளம்புறான். பொண்டாட்டியை கேட்குறான், என்னடி சமையல் ரெடியான்னு. அவன் உடனே சொல்கிறான், உங்களுக்கு வத்த குழம்பு வேணுமா, மோர் குழம்பு வேணுமா? இவ்வளவு எப்படி பண்ண? லேபிள் போட்டு வச்சுருக்கா. 20ஆம் தேதி செய்த வத்த குழம்பு, 21ஆம் தேதி செய்த மோர் குழம்பு எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இன்றைக்கி எல்லோரும் லட்சமாக சம்பாதிச்சுட்டு கடைசியில் என்னடா மிச்சம்னா ஊசி போனதெல்லாம் தின்னுட்டுருக்கு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா என்ன அர்த்தம்? ஊசி போகிறது தானே அது. அதுதான் தெரிஞ்சுக்கணும். இப்போவே பிச்சைக்காரன் இல்லை. கூலி என்ன சொல்றா, ராமர் ஆட்சிக்கு வந்தா பிச்சைக்காரன் வருவனாம். வந்தா சமாளிச்சுக்கிறான். நீ கௌசல்யிட்ட போய் பிச்சை கேட்கணும். விரியும் சிந்தனை கோசலைக்கு உடமையாம். ராமன் ஆட்சிக்கு வந்துட்டானா இந்த உலகமே கௌசல கைதான் ஓங்கும் அப்படின்னா. புரிஞ்சதோ?
பரியும் நின் குல புதல்வர்க்கும் நினக்கும் இப்பார்மேல் உரியது என். உனக்கும் பிள்ளை பரதனுக்கும் இந்த ஊர்ல என்ன இருக்கு? நாளைக்கு ராமன் ஆட்சிக்கு வந்துட்டான்னா நீ இப்படிதான் இருக்கணும், கையை கட்டி. நீ கௌசல்யிட்ட கையை கட்டிக்கணும், பரதன் ராமன்ற கையை கட்டிக்கணும். அவன் இதுக்கெல்லாம் மயங்கவே இல்லை. போடி, ஒரு பொம்பளை என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பின்னால் சொல்ல போகிறேன். தசரதனால கண்டுபிடிக்கவே முடியலையா கைகை என்ன நினைச்சிட்டு இருக்காரு. அதான் நீதி வெண்பால சொன்னான், அத்திப்பூ பூத்துருமாம், காக்காயில் வெள்ளை காக்காயை பார்க்கலாமாம், வேகமாக ஓடுற நதியில் மீனோட காலை பார்க்கலாமாம், கருட வாகனத்தில் பெருமாளையே பார்க்கலாம். ஒரு பொம்பளை என்ன நினச்சிட்டு இருக்கான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஜவுளி கடையில் போய் புடவை எடுக்கிறதுக்கு திரும்ப உங்களுக்கு நம்ம தெருவிலேருந்து 5 மாமி போவான். அவன் பாவம் புடவையை தூக்கி போடுவான். நம்ம அது மாமி கேட்பான், காட்டன் புடவை இருக்கோ? அப்புறம் சாஃப்ட் சில்க் இருக்கும், எடுத்து. கோரா காட்டன் இருக்கும். எல்லாம் பார்த்துட்டு நம்ம அது மாமி நாங்கள் இன்னொரு நாளைக்கு வரோம். இது ஒரு பொம்பளை என்ன நினைச்சிட்டுருக்கான்னு ஆம்பளை இல்லை, இன்னொரு பொம்பளையே கண்டுபிடிக்க முடியாது. புது புடவை கட்டின இன்னைக்கு தான் பக்கத்தாத்துக்கு போவாள். அந்த மாமி புதுசான்னு கேட்கணும்னு சாயந்தரம் 5 மணிக்கே போயிடுவா. அந்த மாமி இருக்காளே கழுத்தறுத்தாலும் கேட்க மாட்டான். மணி 5, 5:15 ஆகும், 5:30 ஆகும். திருச்சி கல்யாணராம உபன்யாசமாமே போகலாம்னு வந்தேன்பா. சொல்லிட்டு கடைசியில் இந்த புடவையை இப்படி பண்ணிப்பா இப்படி பண்ணிப்பா, அவள் புதுசான்னு கேட்கணும்னு. அவள் அதை தவிர பேசுவாள். அமெரிக்காவில் பொண்ணு சௌக்கியமா, பிள்ளை சௌக்கியமா எல்லாம் கேட்பாள். கடைசியில் இந்த புது புடவை கட்டின்னு வந்த மாமி, புதுசு கட்டின்னு வந்திருக்கேன்னா தாகமாக இருக்குது, குடிக்க தண்ணி கொண்டாம்பா. அவள் இனிமேல் கேட்கலைன்னா கஷ்டம்னு அந்த மாமி ஜலத்தை எடுத்துன்னு வந்து, இது புதுசாக ஏற்கனவே உங்கள்கிட்ட நீல கலரில் இருக்குன்னு தான் கேட்கலேம்பா, இது சாணாச்சுருண மாதிரி இருக்குங்கிற. அதாவது என்னென்னா, ஒரு பொம்பளை என்ன நினச்சிருக்கான்னு இன்னொரு பொம்பளையே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ கூலியாலேயே முடியல. கைகை மனசை மாற்ற என்னென்னமோ சொல்லி பார்த்தா சார், அவன் மனசு மாறவே இல்லை. கடைசியில் பார்த்தா எதை சொன்னா இவன் மனசு மாறும். எந்த பொம்மநாட்டிகளுக்குமே பிறந்தாத்த சொன்னா தான் மனசு மாறும். இப்போ கூனி சொல்றா, உன் பிறந்த வீட்டின் மீது படையெடுத்துண்டு ஜனகன் வருவான். ஆறு சீதையோட அப்பா. அப்போ உன் கணவன் தசரதன் படையெடுத்துன்னு போய் அவனை விரட்டினான். நாளைக்கு ராமன் பட்டாபிஷேகம் செய்து கொண்டால் ஜனகன் படையெடுத்துன்னு வந்தான்னா ராமனோட மாமனார், உங்க அப்பா தசரதனுக்கு தான் மாமனார். நாளைக்கு ராமன் மாமனார் படையெடுத்துன்னு வந்தான்னா இந்த ராமன் மாமனாருக்கு ஆதரவா போவனா பாட்டனுக்கு ஆதரவா போவனா? இந்த ராமன் மாமனாருக்கு ஆதரவா போய் உன் குலத்தையே அழிச்சுருவான். பரதன் ஆட்சிக்கு வந்தாதான் உன் பரம்பரை சௌக்கியமா இருக்கலாம். தெரிஞ்சுட்டியாத நீ? காதல் உன் பெரும் கணவனை அஞ்சிய கனிவாய் சீதை தந்தை தெருகிலன் ராமன் மாதுளன் அவன் நுண்டுக்கு இனி வாழ்வு உண்டோ? ராமனுக்கு மாமனர். நாளைக்கு அவன் உன் பிறந்தாதுக்கு படையெடுத்துன்னு போனான்னா உங்க கேக்கைய ராஜா செத்து விட்டான்னு வச்சுக்கோ, உன்னால வந்தது. என் பேச்ச கேள். அப்பத்தான் கைகை எந்திருந்து உட்கார்ந்தா. எங்க கம்பன் பதம்பார், தீய மந்தரை இவ்வூரை செப்பலும் தேவி தூய சிந்தை திரிந்தது. இந்த திரிஞ்சதுங்கிற பதம் எதுக்கு போடுவோம்? பாலுக்கு. பால் தான் திரிஞ்சதும்போம். அதனால்தான் சொல்லுவார் சாத்திரத்தில், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கப்படாது. புரியுதோ? நம்ம ஏன்னா பால் திரிஞ்சிடும். அதனால்தான் ஒன்று தெரிஞ்சுக்கணும், பால் போல இவர் மனசு இருக்குன்னு சொன்னா தெரியத்தான் தெரியும். பால் மாதிரி இருக்கப்படாது, இருந்தா கஷ்டம். ஆமாம்,
நீங்கள் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சோம் எல்லாரையும் நம்பக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறா, நடந்துக்கிறா, இதை நம்ம ஏற்றுக்கலாமா, இதுபடி நடக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கணும். தெரியுறதோ உங்களுக்கு? நாம் அப்படி தெரிஞ்சுக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த கைகை மாதிரி தான் மனசு கட்டுக்கும். அப்போ தான் எந்திருந்து உட்காந்த கைகை, நான் இப்போ என்ன பண்ணணும்னா, சம்பராசுர யுத்தத்தில் உன்னை ஆத்துக்காரர் உனக்கு 2 வரம் தரேன்னு சொன்னான் பார், அதை இப்போ கேளுன்னு. அவன் எல்லாருமே மறந்துருப்பான், கூனி மறக்கலை பாருங்க. பொம்பளைகளுக்கு எப்போவுமே ஞாபக சக்தி அதிகம், தெரியுமா உங்களுக்கு? ஆம்பளையை விட. ஏன்னு தெரியுமோ? அவள் ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பான். ஆமாம், அதனால ஞாபகம் இருக்கத்தானே இருக்கும், சொல்லிகிட்டே இருப்பாள். ஆமாம், அன்றைக்கி அதை சொன்னேள், இன்றைக்கி இதை சொன்னேள், நம்மெல்லாம் மறந்துடுவோம். அப்போ கூனிகிட்ட கைகை கேட்குற, நான் என்ன பண்ணணும்? சம்பராசுர யுத்தத்தில் உங்கள் ஆத்துக்காரர் உனக்கு 2 வரம் கொடுத்தாரு, அதை இப்போ கேளு. என்ன கேட்கணும்? முதல் வரத்தினால் பரதன் நாட்டை ஆள வேண்டும். அப்புறம் ராமன் 14 வருஷம் கானகம் போக வேண்டும். மறந்துடாதே உங்க ஆத்துக்காரரை பார்த்த உடனே அப்படிங்கிற. ஆமாம், இந்த ஏப்பா பின்னால் இருக்கிறவெல்லாம் பேச்சாதேங்கோ, நீர் எந்திருந்தெல்லாம் போகாதையும். முக்கியமான கட்டம், செல்போன் சைலண்டில் போட்டேல. கைகை இப்போ படுத்துன்னு இருக்கா. எப்படி படுத்துன்னு இருக்கான்னா, கம்பன் இன்னைக்கு வரம் கேட்க போறான். நாளைக்கு மகாலட்சுமியான சீதை நாட்டை விட்டு வெளியில போறா. இந்த மகாலட்சுமியான சீதை நாட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்னால அவ அக்கா மூதேவி வந்து படுத்துண்டாப்புல இருந்ததுன்னா கம்பன். நம்பி வீழ்ந்தென்ன நாடகமயில் துயின்றென்ன கவ்வை கூர்தர ஜனகியாம் கடிகமல் கமலத்து அவ்வை நீங்கும் என்று அயோத்தி வந்தடைந்த மடந்தை தவ்வையாம் என கிடந்தனள் கேட்க என் தனை. இப்ப தசரதன் இருக்கானே, பண்ணின தப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ராமனுக்கு பட்டம்னு சொல்லிவிட்டு கௌசல்யிட்ட போய் சொல்லாமல் கைகையை தேடிண்டு வரன். அவனுக்கு பிரியமான மனைவி. அவன் சபையில என்ன சொன்னான்? நான் ராமனுக்கு பட்டத்தை கொடுத்துட்டு காட்டில் போய் தவம் பண்ண போறேன்னா. சொன்னது ஒன்று, செஞ்சது ஒன்று. ராமனுக்கு பட்டம்னு சொல்லிட்டு கைகையை தேடிண்டு வரான். ஏன்னால் ராமன்கிட்ட நாட்டை ஒப்படைச்சாச்சுன்னா நம்ம சௌக்கியமாக நமக்கு பிரியமான பொண்டாட்டி கைகையோடு இருக்கலாம்னு வரான். அவ தான் யமனா போனான். புரிஞ்சதோ உங்களுக்கு? இப்போ இவன் எதிர்பார்த்தானோ அதைத்தான் இங்கே கம்பன் சொல்கிறான். 60,000 வருஷம் ஆட்சி பண்ண தசரதன், யார் எதுக்கு வரான்னு கண்டுபிடிக்கிற தசரதன், பொண்டாட்டி என்ன நினைச்சுன்னு இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலையா? பார்த்தேடா. அப்போ தசரதன் வரான், கைகை படுத்துன்னு இருக்கா. இந்த பாருங்க, உட்காருங்கோ, ஏன் போப்பிடாது, ஏமா யாரா இருந்தாலும் வாங்க, ஏய் இடைஞ்சல் பண்ணக்கூடாது, முக்கியமான கட்டம். இங்க பாருங்க, வாத்தியார் வந்து உட்காருங்கோ. ஆஹா, இங்க பேசக்கூடாது. வாத்தியார் எந்த இருக்கப்படாது, ஒருத்தரும் பின்னால பேசப்படாது சொல்லு. யாராது பின்னாலாம் பேசப்படாது. இப்ப தசரதன் வரான், கைகை படுத்துன்னு இருக்கா. தசரதன் என்ன பண்ணான்னு, இவ என்ன நினைச்சுன்னு இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலையா.
கள்ளவிழ் கோதை கருத்து உணராத மன்னன். தெரியாத மன்னன்களை உணராத மன்னன். கண்டுபிடிக்க முடியலையா? நல்லா தூங்கி நடிக்கிறா, தூங்குற மாதிரி. எழுந்திரு கைகேயி, எழுந்திரு கைகேயி, உன் கணவன் வந்திருக்கிறேன். அசையவே இல்லை. ஏ கைகேயி, எழுந்திரு கைகேயி. கம்பன் சொல்றான், கள்ளவிழ் கோதை கருத்து உணராத மன்னன், உனக்கு என்ன வேணும்? நாதா, சம்பராசுர யுத்தத்தின் பொழுது எனக்கு 2 வரம் தருகிறேன்னு சொன்னீர்களே, அது உங்களுக்கு நினைவு இருக்கா? எல்லாருக்கும் நினைவு போய்தான் உயிர் போகும். இந்த தசரதனுக்கு உயிர் போன பிறகுதான் நினைவு போகும். நீ போய் நினைவு இருக்கான்னு சொல்றே, உட்காரு. நீ போய் நினைவு இருக்கான்னு கேட்கிறையே. ஒன்றும் லோபேன், பொய் சொல்ல மாட்டேன் கைகேயி, உவந்துள செய்வேன். உனக்கு என்ன வேணுமோ நான் செய்வேன். எழுந்திரு முதலில் கைகேயி. நாதா, சம்பராசுர யுத்தத்தின் பொழுது கொடுத்த 2 வரம் தருகிறேன் என்று சொல்லுங்கள். பொய் சொல்ல மாட்டேன் கைகேயி, நீ எழுந்திரு கைகேயி. அசையல. வள்ளல் ராமன் உன் மைந்தன் மீது ஆணை. ராமன் மேல சத்தியம்னா தசரதன், இனிமே இவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு எந்திரித்து உட்கார்ந்த. பார்த்தீங்களா? இதுல அப்ப வரம் கொடுத்ததை விட அந்த வரத்தை உறுதி கேட்கிறான். பாருங்க அவன் எவ்வளவு கெட்டிக்காரி. அதுவும் அவன் என்ன சொல்றான்? ராமன் மீது சத்தியம். வேற யார் மேல சத்தியம் வச்சா கூட அவன் நம்ப மாட்டான். ராமன் மேல சத்தியம்னு எந்திரித்து உட்கார்ந்தான். இனிமேல் இவன் பொய் சொல்ல மாட்டான், இனிமேல் இவன் கொடுக்க மாட்டேன் என்று மறுக்க மாட்டான். எந்திரிந்து உட்கார்ந்தான். உங்களுக்கு ஒரு திருக்குறள் வள்ளுவர் சொன்னார், இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என. தன்மகன் நேற்றுக்கு நான் சொன்னேன் ஒன்றும், சமுதாயத்துக்கு பயன்படுறாப்புல ஆணோ பெண்ணோன்னு. ஆனா பொம்பளை என்ன நினைப்பா, இந்த ஆம்பளை குழந்தை தனக்கு தான் சொந்தம்னு நினைப்பா. அப்ப பொண்ணை பிடிக்காதானா? பொன் குழந்தைய பிடிக்கும். அவ என்ன கெட்டிக்காரியா இருந்தாலும் இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு போறான். பையன்னா நம்மளோட இருப்பான், நம்ம சொத்து. பையன் கெட்டிக்காரனோ மக்கோ, தன் மகன் அவ பெற போதே சந்தோஷப்படுவலாம். இன்னும் அவன் வளர்ந்து கெட்டிக்காரனா வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இவளை கையிலேயே பிடிக்க முடியாது. தன் மகன். இன்னும் உங்க பையன் நல்ல மார்க்கு போல இருக்கே +2ல. ஆமாம்மா, எங்க அண்ணாலாம் நல்லா படிப்பான் அப்படின்பா. படிக்கலைன்னு வச்சுக்கோங்க, இந்த பரம்பரைக்கு +2 வந்ததே ஒஸ்தி அப்படின்பா. புரிகிறதோ? தன் மகன். அவன் கெட்டிக்காரனோ மக்கோ சார், தன் சொத்து. இன்னும் அவன் கெட்டிக்காரனா இருந்துட்டா இவளை கையிலேயே பிடிக்க முடியாது. சான்றோன் என கேட்ட தாய். எங்களுக்கு மலைக்கோட்டை தான் சொந்த ஊர், இந்த வடக்கு தெரு. எங்க அம்மா ஊர் மானாமதுரை. இந்த பாட்டி அப்பாவோட அம்மா விடோ லேடி, ஆத்துக்காரர் இல்லை, தாத்தா இல்லை. மானாமரில் போய் எங்கள் அம்மாவோட அப்பாட்ட இவன் என்ன பேசுவள். அந்த தாத்தா சாது, பேசவே மாட்டார். இந்த பாட்டி போன முசாமியர், என் பையன் கைலாசம் பேசினான்னு இந்த மலைக்கோட்டையே திரும்புன்னா. அவ்வளோ கெட்டிக்காரன். உன் பொண்ணை கொடுத்து வச்சிருக்கேன், சந்தோஷம்னு. நான் 1980 உபன்யாசம் பண்ண வந்துட்டேன். 83 இந்த நேட்ரை ஸ்கூல் கிரவுண்டில், திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கேன், அங்கே 3000 பேருக்கு கதை சொல்கிறேன். எல்லோரும் வந்தால் எங்கள் அம்மா அப்பாவை மேடையில் உட்கார வச்சு பாராட்டினா, புடவை வேட்டிலாம் கொடுத்து. எங்கள் அம்மா அதுக்கு போனோடனே எங்கள் அப்பாட்ட சொன்னான், உங்கள் அம்மா இல்லையேன்னு இருக்குன்னா. ஏன்னா அன்றைக்கி நீங்கள் பேசினா மலைக்கோட்டையே திரும்புன்னா.
இப்போ நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குற போது எங்கள் கல்யாணராமன் பேசினான்னா தமிழ்நாடே திரும்பும்னு சொல்லுவேன். சான்றோன் என கேட்ட தாய். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஸ்திரீகளுக்கு அது இயல்பாக இருக்கிறது. நீங்கள் அதை போயெல்லாம் சட்டம் போட்டோ இல்லைனாக்கா இந்த காலத்தில் இருக்கலாமான்லாம் கேட்கக்கூடாது. அது அவளுக்கு இன்பான் குவாலிட்டி. அது தன்னோட பையன், தன் மகன். இப்போ அதை தான் அவன் கேட்க போறா. நல்லா கேளு. எந்திருந்து உட்கார்ந்தா, உனக்கு என்ன வர வேண்டும்? நாதா, முதல் வரத்தினால் இப்ப சொன்னேனே, என் மகன் பரதன் நாட்டை ஆளணும். அப்ப கூட நம்ம பையன்னு சொல்லல. ஏய வரங்கள் இரண்டின் ஒன்றினால் என் செய் அரசு ஆள்வது. உன் மகன் ராமன் காட்டிற்கு போகணும்னு கேட்க இஷ்டம் இல்லை. கௌசலை மகன் ராமன் காட்டிற்கு போகணும்னு கேட்க இஷ்டமில்லை. நான் அருமை பெருமையாக வளர்த்த ராமன் காட்டிற்கு போக வேண்டும் என்று கேட்பதில் இஷ்டமில்லை. வசிஷ்டனின் அன்பு சீடன் போக வேண்டும் என்று கேட்பதில் இஷ்டமில்லை. பரதலட்சுமண சத்ருகுநாதிகளுக்கு மூத்தவன் காட்டிற்கு போக வேண்டும் என்று கேட்பதில் இஷ்டமில்லை. என்ன கேட்டாலாம்? சீதையின் கணவன் 2 வருஷம் போக வேண்டும்னு கேட்டாலாம். ஏயவரங்கள் இரண்டின் ஒன்றினால் என் செய் அரசு ஆள்வது. சீதை கேள்வன் போய் வனம் ஆள்வது என புகன்று நின்றாள். தீயவை யாவையினும் சிறந்த தீயாள். இப்போ தசரதன் வரும்போது எதுக்கு ஒப்பிட்டான்னா யானைக்கு ஒப்பிட்டான். அவனை படுத்துட்டு இருக்கிற கைகை எதுக்கு ஒப்பிட்டான்னா மானுக்கு ஒப்பிட்டான். இந்த தசரதன்கிற யானை கைகைங்கிற மான் படுத்துட்டு இருக்குன்னு தூக்கித்தான். அது சொரசொரப்பா இருக்கும், கை நழுவி விழுந்தது. திருப்பி தூக்கினான். தூக்கின போது அப்ப இந்த தசரதன்கிற யானை இருக்கே, அது அவளை தூக்கின பொழுது இந்த மான் பிறண்டு விழுந்தது. இந்த கைகை உடம்புல புடவை கட்டி இந்த உடம்புல புள்ளி புள்ளியா இருக்கவுமே மான் உடம்புல தான் புள்ளி புள்ளியா இருக்கும்னு இந்த யானை தூக்கித்தான். ஆனா கம்பன் சொல்றான், பாம்போட உடம்புலையும் புள்ளி புள்ளியா இருக்கும்னு இந்த யானைக்கு தெரியலையாம். கைகை என்ற நாகப்பாம்பு 2 வரம் என்ற விஷத்தை கொட்ட தசரதன் என்ற யானை தலை சுற்றி கீழே விழுந்ததுன்னா கவி சக்கரவர்த்தி. நாகம் எனும் கொடியாள் தன் நாவில் இந்த சோகவிடம் தொடர துணுக்கம் எய்தா. ஆகமடங்களும் வெந்தடிந்த வேடம் என்ன கீழே விழுந்தான். எழுந்திருப்பான், உட்காருவான், கீழே விழுவான், பெருளுவான். பெண்ணே, நான் எந்த அந்த புறத்தில் இருக்கிறேன் பெண்ணே? சம்பராசுர யுத்தத்திலே என்னை காப்பாற்றின கைகையின் அந்த புறத்தில் தான் இருக்கிறேனா பிள்ளை? அன்றைய தினம் ஏன் என்னை காப்பாற்றினாய்? உன் மகன் பரதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் பெண்ணே. கொள்ளான் நின் செய் அரசு. அண்ணான் கொண்டாலும் நல்லாது இந்த நானிலம் பரதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் பெண்ணே. உன் உள்ளத்தை மாற்றிக்கொள். உனக்கு என்ன வேண்டும் கேள். கண்ணே வேண்டினும் இயக்கடவேன், உன் உள்ளேர் ஆவி வேண்டினும் இயக்கடவேன். கேட்க என் புத்திரியே, நான் சபையிலே 56 தேசத்து சக்கரவர்த்திகளுக்கு முன்னால் நாளைய தினம் ராமனுக்கு பட்டம் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் பெண்ணே. உன் உள்ளத்தை மாற்றிக்கொள். உன் உள்ளத்தை கெடுத்தது யார் என்று சொல், தலையை எடுத்து விடுகிறேன் என்றான். நாதா, கொடுக்க முடிந்தால் கொடுங்கள். ஹரிச்சந்திரன் பரம்பரையில் வந்தேன் என்று மாறுதட்டி கொள்ளாதீர்கள். நான் உயிரை விட்டு விடுவேன் என்றான். பார்த்தான். உனக்கு எங்கேடி 2 வரம் தருகிறேன் என்று சொன்னேன் என்று பொய் சொல்லி விடலாமா என்று பார்த்தான். ஐயோ, ஹரிச்சந்திரன் பரம்பரையில் வந்து விட்டு பொய் பேசக்கூடாது என பார்த்தவன் இவளை கொன்று விடலாமா என்று உடைவாளை உருவினான். உருவிய உடைவாளை தூக்கி எறிந்தான். இவள் உள்ளத்தை மாற்றுவதற்கு என்ன வழி என பார்த்தான். தலையிலே இருந்த கிரீடத்தை தூக்கி போட்டான். தன் மனைவி என்று பாராமல் இவள் காலை பிடித்து கெஞ்சுவதை தவிர வேறு வழி இல்லை என்று நெடிய மாலை போல் இருக்கிற சக்கரவர்த்தி அந்த கைகையின் காலை பிடித்து கெஞ்ச வேண்டியதுதான் என்று துடித்து கீழே விழுந்தான். பெண்ணே பெண்ணே பெண்ணே, நீ யார் உள்ளத்தை நோகடித்து பேசுகிறாய்? அன்றைய தினம் சம்பராசுர யுத்தத்திலே என்னை காப்பாற்றினாயே, ஏன் காப்பாற்றினாய் பெண்ணே? அன்றே என் உயிர்
போயிருக்கலாம் பெண்ணே. இன்றைய தினம் 56 தேசத்து சக்கரவர்த்திகளுக்கு முன்னால் பீடு நடை போட்டு பேசி இருக்கிறேன் பெண்ணே. அவள் எழுந்திருந்து போவாள். தொடர்ந்து போய் அவள் காலை பிடித்து கொண்டு கதறினான், கைகேயி கைகேயி, உன் உள்ளத்தை மாற்றியது யார் கைகேயி? என்னை புரிந்து கொள் கைகேயி. ஏன் என்னை அன்றைய தினம் காப்பாற்றினாய், இன்று உயிரை எடுக்கிறாய் பெண்ணே என்று நெடுஞ்சான் கிடையாக அவள் காலிலே விழுந்து என் மனதிலே புண்படுத்தாதே கைகேயி, உன் உள்ளத்தை மாற்றியது யார் என்று சொல் பெண்ணே. இப்பொழுதே தலையை எடுத்து விடுகிறேன். நாதா, 2 வரத்தை கொடுக்க முடிந்தால் கொடுங்கள், இல்லையே உயிரை விட்டுவிடன். ஐயோ, நான் சபையிலே 56 தேசத்து சக்கரவர்த்திகளுக்கு நடுவிலே பீடு நடை போட்டு பேசி இருக்கிறேன் பெண்ணே. நாளைய தினம் ராமனுக்கு பட்டம் என்று கௌசலைக்கு என்ன பதில் சொல்வேன், சுமித்ரைக்கு என்ன பதில் சொல்வேன் பெண்ணே? உன்னை கெஞ்சி கேட்கிறேன் பெண்ணே. உன் காலை பிடித்து கெஞ்சுவது உன் கணவன் இல்லை பெண்ணே. 56 தேசத்து சக்கரவர்த்தி ராமனுடைய தந்தை பிக்ஷை கேட்கிறேன் பெண்ணே. உன் உள்ளத்தை மாற்றியது யார் பெண்ணே? சொல், உன் உள்ளத்தை மாற்றியது யார் பெண்ணே? என்னை நோகடிக்காதே பெண்ணே. என் உயிரை வேண்டுமா எடுத்துக்கொள், உனக்கு ராஜ்யம் வேண்டுமா எடுத்துக்கொள். என் ராமனை காட்டிற்கு அனுப்பாதே, என் ராமனை காட்டிற்கு அனுப்பாதே. நாதா, கொடுக்க முடிந்தால் கொடுங்கள், இல்லையே உயிரை விட்டு விடுவேன். மா பாதகி, கேட்டுக்கொள் கேட்டுக்கொள். நாளைய தினம் உன் மகன் பரதனுக்கு பட்டம் கட்டுவதற்கு முன்னால் கையிலே காப்பு கட்டுவதற்கு மஞ்சக்கயிறு எங்கே என்று தேடி அலையாதே. உன் கழுத்திலே இருக்கின்ற மஞ்சக்கயிற்றை உன் மகனுக்கு காப்பாக கட்டிக்கொள். இன்னே பலவும் பகர்வான் உன் கழுத்தில் நான், உன் மகன் காப்பின் நான். 33 கோடி தேவர்களே, ஏ ரிஷிகளே, ஏ ரகுராமா ரகுராமா ரகுராமா, உனக்கு பட்டம் என்று சொல்லிவிட்டு இந்த பாவி உனக்கு இல்லை என்று சொல்லி துடிக்கிறேனே நான். உன் உள்ளத்தை மாற்றியது யார் கைகேயி? என்னை தேவர்கள் காப்பதற்கு ஒருவருமே இல்லையா? அமிர்தம் கொடுத்தேனே தேவர்களுக்கு, என்னை காப்பாற்ற கூடாதா என்று கதறி கைகேயை பார்த்து பேசுவான். இன்னே பலவும் பகர்வான் இறங்காத ஆளை நோக்கி, சொன்னேன் சொன்னேன் வசிஷ்ட மகரிஷே, ஏ ரகுராமா, இவள் என் சாரம் இல்லை, இவள் பயந்த மகன் பரதன் எனக்கு மகனும் அல்லன், ஆகான் உரிமைக்கு என்று சொல்லி மூர்ச்சித்து கீழே விழுந்தான். கைகேயும் வரம் கேட்டவளும் மூர்ச்சித்து விழுந்தாள். ராமனுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறாள் கைகேயி. ராமனை வரச் சொல்லி 2 வரம் சொல்வதற்கு. தொடர்ந்து நடந்தது என்ன? நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம்.